வணக்கம். நீங்க உலக பொருளாதாரம், முதலீடுகள் இதிலெல்லாம் ஆர்வம் காட்டுறவரா இருந்தா, இந்த அலசல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். ஆமாம். இன்னைக்கு நாம ப்ளூம்பர்க் பாட்காஸ்ட்ல வெளியான ஒரு காணொளி பத்தி பார்க்க போறோம். அதுல முதலீட்டு நிபுணர் ஜெஃப்ரி குண்ட்லக் அமெரிக்காவோட கடன் நெருக்கடி அப்புறம் இப்போதைய முதலீட்டு சூழல் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, அவரோட கணிப்புகள் என்ன, அது நம்மள மாதிரி முதலீட்டாளர்களை எப்படி பாதிக்கலாம்னு புரிஞ்சுக்கிறது தான் முக்கிய நோக்கம். சரி, அப்போ ஆரம்பிக்கலாமா? குண்ட்லக்கோட மைய கருத்து என்ன? அவரோட கருத்து ரொம்ப நேரடியானது. அமெரிக்கா தாங்க முடியாத ஒரு நிதி பாதையில போயிட்டு இருக்கு, ஒரு பெரிய கணக்கு தீர்க்கும் நேரம் வரப்போகுதுன்னு சொல்றாரு. ஒரு ரெக்கனிங் வரப்போகுதுன்னு எச்சரிக்கிறாரு. ரெக்கனிங், அதாவது ஒரு பெரிய சரி செய்தல் வரப்போகுதுன்னு சொல்றாரா? அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு? முக்கிய காரணம் அமெரிக்க அரசு வாங்கின கடனுக்கான வட்டி செலவு தான். அது தாறுமாற ஏறிட்டு இருக்கு. முன்னாடி சராசரி வட்டி 2% கிட்ட இருந்துச்சு, இப்போ அது 4% நெருங்கிட்டு இருக்கு பாருங்க. ஓஹோ, அப்ப பழைய கடன்கள் முதிர்ச்சி அடையும் போது அதை அடைக்க இன்னும் அதிக வட்டியில புதுசா கடன் வாங்க வேண்டியிருக்குமா? அதேதான். ட்ரில்லியன் கணக்குல கடன் முதிர்ச்சி அடையுது, புதுசா அதிக வட்டியில கடன் வாங்க வேண்டிய கட்டாயம். இப்ப மொத்த கடன் சுமையே கிட்டத்தட்ட $37 ட்ரில்லியன் நெருங்குதுன்னு சொல்றாரு. இது கொஞ்சம் பயமுறுத்துற விஷயம்தான். நிச்சயமா. இது சந்தையோட இயல்பே வாத்திடுச்சுன்னு சொல்றாரா? ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். முன்னெல்லாம் பாருங்க, S&P 500 மாதிரி பங்குச்சந்தை விழுந்தா டாலர் மதிப்பு ஏறும். முதலீட்டாளர்கள் டாலர் ஒரு பாதுகாப்பான புகலிடமா பார்த்தாங்க. ஆமா, அதுதான் வழக்கம். ஆனா இப்போ அப்படி இல்ல. பங்குச்சந்தை விழுந்தா டாலரும் கூடவே விழுது. இது ஒரு பெரிய மாற்றம். ஃபெடரல் ரிசர்வ் வட்டியை குறைச்சாலும் கூட நீண்டகால பத்திரங்களோட ஈல்டு, அதாவது வருமானம், அது ஏறுது. இது ரொம்ப அசாதாரணமான நிலைமை. அப்போ அமெரிக்க அரச பத்திரங்கள் இனிமே ஒரு பாதுகாப்பான புகலிடம் இல்லையா? முதலீடுகள் அமெரிக்காவை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறாரா? அந்த வாய்ப்பு இருக்குன்னு தான் அவர் நினைக்கிறாரு. அதனால அமெரிக்க டாலர் சாராத சொத்துக்கள்ல முதலீடு பண்றத பத்தி யோசிக்க வேண்டிய நேரம் இதுன்னு சொல்றாரு. உதாரணமா ஐரோப்பா இல்லனா வளரும் சந்தைகள். தங்கம் பத்தியும் முக்கியமா சொன்னாரு. ஆமா, தங்கத்தோட முக்கியத்துவத்தை ரொம்ப வலியுறுத்துறாரு. உலக அளவுல சென்ட்ரல் பேங்க்ஸ், அதாவது மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்கன்னு சுட்டி காட்டுறாரு. இது ஏதோ சும்மா ஊக வணிகம் இல்ல, தங்கம் மறுபடியும் ஒரு முக்கியமான சொத்து வகுப்பா மாறிட்டு இருக்குன்னு சொல்றாரு. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவர் என்ன முதலீட்டு ஆலோசனை தர்றாரு? கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிற மாதிரி தெரியுதே. ரொம்பவே எச்சரிக்கையா இருக்காரு. அவர் இப்போதைக்கு அதிக ரிஸ்க் இருக்கிற கார்ப்பரேட் கடன் பத்திரங்கள்ல பிலோ இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் கிரெடிட் முதலீட்டை குறைச்சிட்டாராம். கையில அதிக பணமா வச்சுக்கிட்டு ஒரு நல்ல வாங்குற வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்காரு. அப்படியா? ஆமா, இப்போ இருக்கிற நிலைமை 1999ல .com பபுள் சமயத்திலையும் இல்ல 2006-7 நிதி நெருக்கடிக்கு முன்னாடியும் இருந்த மாதிரி இருக்குன்னு உணர்றதா சொல்றாரு. ஏஐ மோகம் மாதிரி சில விஷயங்கள் ரொம்ப அதிகமா மதிப்பிடப்பட்டிருக்கலாம்னு எச்சரிக்கிறாரு. தனியார் கடன் சந்தை, அதாவது பிரைவேட் கிரெடிட் பத்தியும் ஏதோ சொன்னாரே, அது ஏன் ஒரு ஆபத்தா பாக்குறாரு? ஆமா, அந்த சந்தையில முதலீடு அதிகமா குவிஞ்சிருக்கு, ஆனா தேவைப்படும் போது பணமா மாத்துறது, அதாவது லிக்விடிட்டி, அது ரொம்ப கம்மியா இருக்கலாம்னு சொல்றாரு. இது 2006-7 இருந்த சிடிஓ சந்தை மாதிரி ஒரு ஆபத்தை உருவாக்கலாம்னு நினைக்கிறாரு. பெரிய நிறுவனங்கள், ஹார்வர்ட் மாதிரி யூனிவர்சிட்டிகளே நிதி திரட்ட கஷ்டப்படுறது ஒரு எச்சரிக்கை மணின்னு அவர் பாக்குறாரு. இவ்வளவு ரிஸ்க் பத்தி பேசினா அப்ப எங்கதான் முதலீடு பண்ண சொல்றாரு? ஒரு 3-4 விஷயங்கள் சொல்றாரு. ஒன்னு, அமெரிக்கா இல்லாத மற்ற நாடுகள்ல முதலீடு செய்யறது, அதாவது நான் டாலர் அசெட்ஸ். ஐரோப்பா, வளரும் சந்தைகள் மாதிரி டாலர் முதலீட்டாளர்களா இருந்தா கூட இதை செய்யணும்னு சொல்றாரு. கரன்சி மதிப்பு மாறுறதால கூட லாபம் வரலான்னு ஒரு பாயிண்ட். ஓகே, அடுத்து இந்தியா. நீண்டகால முதலீட்டுக்கு இந்தியாவை ரொம்ப அழுத்தமா பரிந்துரைக்கிறாரு. ஒரு 35 வருஷம் முன்னாடி சீனாவுக்கு இருந்த அதே வாய்ப்பு, மக்கள் தொகை, தொழிலாளர் சக்தி, வளர்ச்சி இப்போ இந்தியாவுக்கு இருக்குன்னு நம்புறாரு. ஆஹா, இது நல்ல விஷயம். சப்ளை செயின் மாற்றங்கள், டெக்னாலஜி இதெல்லாம் இந்தியாவுக்கு சாதகமா இருக்கு. அதனால இப்போ வாங்கிட்டு பல வருஷம் கழிச்சு பார்த்தா நல்ல லாபம் கிடைக்கும்னு கணிக்கிறாரு. மூணாவதா தங்கம் சொன்னீங்க. தங்கம் அதோட மதிப்பு ஏறிக்கிட்டே இருக்கு. இந்த வருஷம் பார்த்தா பிட்காயினை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு சொல்றாரு. சரி, கடைசியா அமெரிக்க நீண்டகால பத்திரங்கள். ஒருவேளை ஃபெட் மறுபடியும் QE, அதாவது பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துற நடவடிக்கை ஆரம்பிச்சா இந்த பத்திரங்களோட மதிப்பு திடீர்னு ஏறலாம். ஆனா சரியான நேரத்துல முதலீடு பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு. பொதுவா 2027-28 வாக்குல பெரிய வாங்கும் வாய்ப்புகள் வரும்னு எதிர்பார்க்கறாரு. சரி, இது முதலீட்டு ஆலோசனைகள். இது தாண்டி ஒரு பெரிய சமூக பார்வையும் சொல்றாரு இல்லையா, இந்த 4வது திருப்பம் பத்தி? ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து.
அவர் என்ன சொல்றாருன்னா, சமூகங்கள் சில உடன்படிக்கைகள் அடிப்படையில தான் உருவாகுது. ஆனா தொழில்நுட்பம், அதாவது உற்பத்தி சாதனங்கள் பயங்கர வேகமா மாறும்போது சொத்துரிமை மாதிரி சமூக கட்டமைப்புகள், ப்ராப்பர்ட்டி ரிலேஷன்ஸ் ரொம்ப மெதுவா தான் மாறுது. இதனால பெரிய அளவுல செல்வ ஏற்றத்தாழ்வு உருவாகுது. நாம இப்போ அந்த ஏற்றத்தாழ்வோட உச்சகட்டத்துல இருக்கோம்னு அவர் வாதாடுறாரு. அப்போ இது ஒரு பெரிய மாற்றத்துக்கான நேரம்னு சொல்றாரா? ஆமா, நிதி அமைப்பு, நிறுவனங்கள், அரசியல்னு எல்லாத்தையும் மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு பெரிய காலகட்டம் இது. இதைத்தான் அவரு 4வது திருப்பம்னு சொல்றாரு. இது வெறும் பொருளாதார பிரச்சனை மட்டும் இல்ல, ஒரு சமூக கட்டமைப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறாரு. ஆக இது வெறும் சந்தை ஏற்ற இறக்கம் பத்தின விஷயம் இல்ல, ஒரு ஆழமான சமூக மாற்றம் பத்தின பார்வை. இத மனசுல வச்சுக்கிட்டு தான் நீங்க உங்க முதலீட்டு முடிவுகளை எடுக்கணும்னு அவர் சொல்ற மாதிரி இருக்கு. கரெக்ட். இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.